உன் கையில இருக்கிற நெல்லு நல்லா விளையாது, நான் கொடுக்கற நெல்லை நீ பயிர் பண்ணுன்னு சொன்னார். அந்த நெல்லை பயிர் பண்ணா ஒரு 3/4 முழம் தான் வருது. என்னையா நெல்லு வளரலையேன்னு கேட்டோம். அப்பதான் சொன்னாரு, உன் குப்பைக்கு இது வளராது, கொஞ்சம் யூரியாவை போட்டா வளரும்னு சொன்ன. யூரியாவை போட்டா 2-3 வருஷம் விளைஞ்சது, அப்புறம் விளையல. ஐயா யூரியாவையும் போட்டாச்சு, இப்ப செடி வளரலையேன்னு கேட்டோம். அப்பதான் அவர் சொன்னாரு, யூரியா போட்டா காணாது, சூப்பர் பாஸ்பேட்டை போடணும் சொன்னார். அது 2 வருஷம் விளைஞ்சது, அப்புறம் விளையல. யூரியா போட்டாச்சு, சூப்பர் பாஸ்பேட் போட்டாச்சு, விளையலையேன்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, ரெண்டும் காணாதான், பொட்டாசு போடணுமா பல்கலைக்கழகத்துல சொல்லிட்டாங்க. இது 3ஐயும் போட்டாக்கா அப்புறமும் விளைய மாட்டேங்குது. என்னையா 3ஐயும் போட்டாச்சுன்னா சிங்கு பத்தாம போயிடுச்சு. இது மாதிரி பூமியில இருக்கிற ஒன்னொன்னா பத்தாம போயிட்டே இருக்குது. இந்த அவர் கொடுத்த விதையை நம்ம நட்ட பிறகு ஒன்னொன்னா பத்தாம போயிட்டே இருக்குது. இந்த பற்றாக்குறையில வளர்ற அந்த செடிய பூச்சி திங்க வருது. என்னையா கண்டது கடையெல்லாம் போட சொன்னீங்க, கடைசியில பூச்சி மேயுதேன்னு கேட்டோம். அப்பதான் அவர் என்ன சொன்னாரு, இந்தாங்க இந்த மருந்தை கொண்டு போய் தெளிங்க, பூச்சி செத்து போகும்னு சொன்னார். இப்ப அந்த ஜப்பான்கார் நம்மளை நிறுத்துறாரு. வேற யாரும் இப்படி யோசிக்க வைக்கல, இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு. என்ன சொன்னாரு, பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா, பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா, பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா, பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா, பூச்சி பூ பூவா போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது. பூச்சி சிலந்தி பூச்சி வலை கட்டி வச்சிருக்குது, அதுல இன்னொரு பூச்சி வந்து சிக்குது, அதுதான் சிலந்தி பிடிச்சி சாப்பிடுது.